அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் பார்ட் 1 பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹிப்னாட்டிசம். முதல்ல என்ன பத்தி சொல்லிட்டேன். நான் ஹிப்னாட்டிசம் பாத்தீங்கன்னா பிரதீப் அகர்வால் கிட்ட ஹைதராபாத்ல லேர்ன் பண்ணேன். அவர் அளவுக்கு என்னால பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ நீங்க பாத்தீங்கன்னா என்னோடதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல உங்களால என்னோட அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியலனாலும் நீங்க டைரக்டா அவர்கிட்ட கூட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அவர் நிறைய செமினார் கிளாஸஸ், ஒர்க் ஷாப் எல்லாமே நடத்திட்டு இருக்காரு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாவே அவரை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம் பத்தி பார்த்தலாம். ஹிப்னாட்டிஸ்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரே செகண்ட்ல கூட நம்ம ஒரு பர்சனை ஹிப்னாடைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒருத்தர் இருக்காருன்னா, நீங்க அவர் ஒரே செகண்ட்ல ஹிப்னாடைஸ் பண்ணிட்டு நேரா போய் செவுத்துல முட்டிக்கோன்னீங்கன்னா அவங்க நேரா போய் முட்டிப்பாங்க. அந்த அளவுக்கு கூட நீங்க ஒருத்தரை ஹிப்னாடைஸ் பண்ண முடியும். அதே போல அந்த ஒரு செகண்ட் எல்லாருனாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். அதுக்கு சில வழிமுறை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல எடுத்தோடனே ஒரே செகண்ட்ல யாரையுமே ஹிப்னாடைஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பர்சனை நம்ம ஹிப்னாடைஸ் பண்ணோம்னா குறைஞ்சது அவங்களுக்கு நம்ம 5 செட்டிங்ஸ் இருக்கணும். அதாவது 5 தடவை அவங்களை நம்ம ஹிப்னாடைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் செட்டிங் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாச்சு இருக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5 செட்டிங் நீங்க முடிச்ச பிறகு நீங்க அவருக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். கமெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் அப்படிங்கிற வேர்டை உங்க வாய்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அவருக்கு உடனே தண்ணி தாக எடுக்கிற மாதிரியும், அவர் நேரடியா போய் கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பார்ட் நம்ம மனசுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாஸ்ட் நடந்த ஒரு கவலைகள், இல்ல ஏதாவது ஒரு பர்சன் நம்மளை விட்டு போயிருக்கலாம், அவங்களோட நினைவுகள் ரொம்ப இதாகி நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், இல்ல நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு பார்ட் நம்ம மைண்ட்ல இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணி மறக்க வைக்க முடியும். இல்ல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப பயந்த சுபாவமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த பயத்தை உங்க மனசுல இருந்து எடுத்துட்டு புதுசா நீங்க ஒரு தைரியசாலின்னு உங்களோட மைண்ட்ல அது ஃபீட் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு தைரியசாலியா மாற முடியும். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 5 சிட்டிங் உட்கார்ந்த பிறகுதான் இது முடியும். இப்ப நம்ம ஹிப்னாடைஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது பாத்துக்கலாம். ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹிப்னாடைஸ்ல போனா ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா நம்ம தூங்கும் போது எல்லா நேரமும் நம்மளுடைய ஆழ் மனசு விழிக்கிறது இல்ல. அதே ஹிப்னாட்டிசம் தூக்கத்துல இருக்கிறப்ப அவங்க முழுசா தூங்கி இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஆழ்மனம் விழித்திருக்கும். எப்படி நம்ம ஆழ்மனம் நம்ம என்ன நம்மளோட வெளிமனம் எது உண்மைன்னு சொல்லி ஆழ்மனசு கொடுக்குதோ அதை பாத்தீங்கன்னா ஆழ்மனசு உண்மையா பொய்யான்னு எதையுமே ஜட்ஜ் பண்ணாம அதை அப்படியே ஏத்துக்கிற தன்மைதான் ஆழ்மனசு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோடீஸ்வரன் உங்களை நீங்க நம்ப வச்சுட்டு இருக்கீங்க, உங்க வெளிமனம் சொல்லிட்டே இருக்குன்னா அது உங்க ஆழ்மனசுக்கு போச்சுன்னா ஓகே இவங்க கோடீஸ்வரன் சொல்லி அதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு ஆழ்மனசு பண்ணி கொடுக்கும். ஸோ ஆழ்மனத்தோட சக்தியை நம்ம ரொம்ப குயிக்கா அடையிறதுக்கு ஹிப்னாட்டிசம் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல இப்ப நம்ம ஒருத்தரை ஹிப்னாடைஸ் பண்ணி அவங்களோட ஆழ்மனசை விழிக்க வச்சு அவங்கள தூங்க வச்சுட்டோம்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணீங்கன்னா அது உடனே ஃபீட் ஆயிரும். அப்ப அது சீக்கிரமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு வர பகுதியில பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம் மூலியமா நம்ம நினைக்கிறத எப்படி சாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். இப்ப நம்ம இந்த ஆழ் மனசுல அவங்களை எப்படி தூங்க வைக்கிறது, அந்த ஹிப்னாட்டிசம் ஸ்லீப் எப்படி அவங்களை கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி ஒரு பேசிக் சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு மனுஷன் டயர்டு பண்ணணும். எப்ப நம்ம பாத்தீங்கன்னா அசந்து நம்மையும் மறந்து நம்ம தூங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும்போது தான் படுத்த உடனே தூங்கிடுவோம். அந்த டயர்டான சூழ்நிலைக்கு ஒருத்தரை நம்ம கொண்டு போனோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண்டுலம் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஹிப்னாட்டிஸ் ஸ்பைரல், அந்த கொசுவர்த்தி மாதிரி சுத்திட்டே இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிஸ் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. பெண்டுலங்கிறது ஒரு நூல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பால் கட்டி அதை அப்படியே ஷேப் பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பாலையே பார்க்க சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூவா, அதாவது ரொம்ப லாங்கா வைக்க மாட்டாங்க, ஓரளவு க்ளோஸ் அப்ல உங்க கண்ணுகிட்ட காட்டி அந்த பாலை பார்க்க சொல்லுவாங்க. நம்ம அந்த பாலை பார்க்கும்போது கண்கள் ரொம்ப டயர்டா மாறிடும். நம்ம கண்கள் ரொம்ப சோர்வடையும் போது நம்மளையும் அறியாமல் அப்படியே நம்ம கண்ணு மூடுற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அதை பார்த்து 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 கண்ணு ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். அப்ப நம்ம கண்ணு சோர்வாச்சுன்னா நம்ம மூளைக்கு சிக்னல் போகும், இவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, இவங்கனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த டயர்னஸ் ஏத்துக்க முடியல, அவங்க ஒரு தூங்குற நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூளை அவங்க கண்ணு அவங்க மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். பொதுவா நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா நம்மளோட கண்கள் தான் அதுல ஃபர்ஸ்ட் அறிகுறியா உங்களுக்கு காட்டும். கண்ணு டயர்டான ஒரு ஃபீல் வந்தாவே நம்ம தூங்குறதுக்கு தயாராயிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனாலதான் ஹிப்னாடைஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை டயர்ட் பண்ணுவாங்க.
அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க மைண்ட் லைட்டா சப்கான்சியஸ்குள்ள போயிடும். அதாவது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவங்க அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்தது அவங்க உடம்புல இருக்கிற மேக்னெட் சக்தி உங்க உடம்புல ஏத்துவாங்க. மேக்னெட் சக்தி வந்து ஒருத்தருக்கு அதிகப்படியா, இப்ப என் உடம்புல அதிகப்படியா மேக்னெட் சக்தி இருக்கு, நீங்க டயர்டான நிலைமையில இருக்கும்போது உங்க மேக்னெட் சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்னோட மேக்னெட் பவர் உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயர்னஸ் அதிகமாவீங்க. அதாவது அந்த எனர்ஜி உங்களுக்கு டயர்டா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க அதிகமான தூக்கத்துக்கு போவீங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆள் மனசு இன்னும் விழிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உங்களைய கமெண்ட் கொடுப்பாங்க. அதாவது உங்க பாடி வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கும்போது இன்னும் உங்க உடம்பு ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டயர்டான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வரும்போது உங்களை தூங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை தூங்க சொல்லும் போது அந்த கமெண்ட் உங்களோட பிரெயின் உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப நீங்க உடனே தூங்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிஸ்டோட ஸ்டேஜ். அப்ப தூங்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த கமாண்ட் மட்டும் உங்க மைண்ட்ல ஏறிட்டே இருக்கும். உங்க உடம்பு முழுசா தூங்கி இருக்கும். இந்த டயர்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உங்க உடம்புல செலுத்துறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தூக்கம் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் முன்பிறவியில உங்களை கொண்டு போகணும்னு நினைச்சாலும் அதனால கொண்டு போக முடியும். இதுதான் பேசிக் ஆஃப் ஹிப்னாட்டிசம். இப்ப நான் சொன்ன இந்த மெத்தடை மட்டும் யாருனாலும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருனாலையுமே ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும். இனி வரும் பகுதியில இருந்து இதை பத்தி ஒவ்வொன்றா கொண்டு போலாம். மிக்க நன்றி.